வணக்கம். மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியில் 50 முக்கிய செய்திகளை விரைவாகவும் துல்லியமாகவும் அரை மணி நேரத்தில் பார்க்கலாம். பொங்கல் பண்டிகை முடிந்து 3வது நாளாக சென்னை திரும்பிய மக்களால் ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை கொண்டாட சென்னை மக்கள் சொந்த ஊர்களுக்கு கடந்த வாரம் புறப்பட்டுச் சென்றனர். அங்கு பண்டிகையை மகிழ்ச்சியுடன் கொண்டாடிய மக்கள் மீண்டும் சென்னை நோக்கி படையெடுத்தனர். 3வது நாளாக ஒரே நேரத்தில் அதிக வாகனங்களில் சென்னை நோக்கி படையெடுத்ததால் வண்டலூர், பெருங்களத்தூர், தாம்பரம் உள்ளிட்ட ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. வாகனங்கள் எறும்பு போல ஊர்ந்து சென்றதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். பொங்கல் பண்டிகை முடிந்து சென்னை உள்ளிட்ட பல்வேறு ஊர்களுக்கு செல்ல நெல்லை சந்திப்பு ரயில் நிலையத்தில் ஒரே நேரத்தில் ஏராளமான மக்கள் அலைமோதினர். முன்பதிவு இல்லா பெட்டிகளில் இடம் பிடிக்க பயணிகள் முண்டியடித்துக் கொண்டு ஏறிய நிலையில் ஏராளமான பயணிகள் இடம் கிடைக்காமல் நின்று கொண்டே பயணம் செய்தனர். பண்டிகை காலங்களில் அதிக அளவிலான முன்பதிவு இல்லாத ரயில்களை இயக்க வேண்டும் என பொதுமக்கள் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேபோல தென்காசி ரயில் நிலையத்திலும் பயணிகள் கூட்டம் அலைமோதியது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக, நாம் தமிழர் கட்சி உட்பட 55 வேட்பாளர்களின் மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் வேட்புமனுக்களை வாபஸ் பெற நாளை கடைசி நாள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக, நாம் தமிழர் கட்சி உட்பட 58 நபர்கள் 65 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்திருந்தனர். இதில் திமுக வேட்பாளர் வி.சி. சந்திரகுமார் 4 வேட்புமனுக்களும், நாம் தமிழர் கட்சியின் சார்பில் போட்டியிடும் சீதாலட்சுமியின் 3 வேட்புமனுக்களும் உட்பட 55 வேட்பாளர்களின் வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன. இந்நிலையில் வேட்புமனுக்களை வாபஸ் பெற நினைப்பவர்கள் நாளைக்குள் வாபஸ் பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மோடியை சர்வாதிகாரியாக்கவே ஒரே நாடு ஒரே தேர்தல் பயன்படும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை ஈவேரா நெடுஞ்சாலையில் உள்ள செயின்ட் ஜார்ஜ் பள்ளி வளாகத்தில் திமுக சட்டத்துறையின் 3வது மாநில மாநாடு நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூட்டாட்சி தத்துவத்திற்கு முரணான சட்டங்களை ஆதரிக்கக்கூடாது என கேட்டுக்கொண்டார். நம்மை அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானவர்களாக சித்தரிக்கும் முயற்சியில் தமிழ்நாட்டு ஆளுநர் ஆர்.என். ரவி இறங்கியிருப்பதாகவும் கூறிய முதலமைச்சர், ஆளுநரை தாம் விமர்சிக்கிறேன் என்று அவரை மாற்றிவிடாதீர்கள். அவர் பேசத்தான் பாஜக நாட்டில் அம்பலப்படுகிறது என்றும் திராவிட கொள்கைகள் மேலும் மேலும் மக்களிடம் சென்று சேருவதாகவும் குறிப்பிட்டார். உதயநிதியை துணை முதலமைச்சர் ஆக்கியதுதான் திமுக அரசின் சாதனை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாள் விழாவில் பங்கேற்று பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, எம்ஜிஆர் பெயரை உச்சரிக்காமல் தமிழகத்தில் யாராலும் ஆட்சி நடத்த முடியாது என்றார். மகளிர் உரிமை தொகையை திமுக தரவில்லை என தெரிவித்த எடப்பாடி பழனிசாமி, நாங்கள் வாதாடி போராடி பெற்றுத் தந்தோம் என்றார். தொடர்ந்து பேசிய எடப்பாடி பழனிசாமி, திமுக ஆட்சிக்கு இன்னும் 13 அமாவாசை தான் இருக்கிறது என கூறினார். கூட்டணிக்காக யாரையும் அழைக்க வேண்டிய அவசியம் பாஜகவுக்கு இல்லை என அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விஜய் மீது செல்வ பெருந்தகை வைத்திருக்கும் நம்பிக்கையை ராகுல் காந்தி மீது வைக்க வேண்டும் என்றார். மேலும் ஆட்சியர் சங்கீதா சுயமரியாதையை விட்டுக் கொடுத்திருக்க கூடாது என அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு சம்பவத்தை சுட்டிக்காட்டி கருத்து தெரிவித்த அண்ணாமலை, சாமானியருக்கு ஆட்சியர் மீது என்ன மரியாதை வரும் எனவும் கேள்வி எழுப்பினார். மேலும் திமுக தமிழகத்தில் இருப்பது சாபக்கேடு எனவும் அண்ணாமலை காட்டமாக கூறினார். சென்னை தாம்பரம், சேலையூர், மணிமங்கலம் உள்ளிட்ட 8 இடங்களில் ஒரே நாளில் செயின் பறிப்பு சம்பவம் நடைபெற்றிருப்பது பெரும் அதிர்ச்சி அளிப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். குறிப்பாக பெண் காவலர் சிறுடையில் இருக்கும்போதே அவரது கழுத்தில் இருந்த தாலிச் சங்கிலியை பறித்து கொண்டு சென்றது திமுக ஆட்சியில் தமிழக மக்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியிருக்கிறது என்ற அண்ணாமலை சாடியுள்ளார். இனியாவது காவல்துறையினருக்கு முழு சுதந்திரம் வழங்க வேண்டுமெனவும் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் பணியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஈடுபட வேண்டுமெனவும் அண்ணாமலை தனது எக்ஸ் பக்கத்தில் வலியுறுத்தியுள்ளார். பரந்தூர் விமான நிலையம் அமையவிட மாட்டோம் என சீமான் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சென்னையில் வனங்கான் திரைப்படம் பார்த்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர், பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை தொடங்கி அண்ணா பல்கலை விவகாரம் வரை பாலியல் வன்கொடுமை தொடர்ந்து நடைபெற்று வரும் சூழலில் சரியான நேரத்தில் வனங்கான் திரைக்கு வந்திருப்பதாக கூறினார். நடிகர் விஜய் பரந்தூர் செல்ல காவல்துறை கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்தது குறித்த கேள்விக்கு பதிலளித்த சீமான்,
இதேபோன்ற அடக்குமுறையை நீண்ட நாட்களாக எதிர்கொண்டு வருவதாக தெரிவித்தார். இந்தியா கூட்டணியுடன் விஜய் இணைவது அவரது கட்சிக்கும் கொள்கை கோட்பாடுகளுக்கும் நல்லது என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அழைப்பு விடுத்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். இந்துத்துவ சக்தியை ஒழிக்க வேண்டுமென்றால் இந்தியா கூட்டணியுடன் இணைவதுதான் விஜய்க்கு நல்லது என்றும் அவர் தெரிவித்தார். விஜயின் பரந்தூர் பயணம் குறித்த கேள்விக்கும் செல்வ பெருந்தகை விளக்கமளித்தார். பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு போராட்ட குழுவினரை சந்திக்க தவேக தலைவர் விஜய்க்கு காவல்துறையினர் எந்த கட்டுப்பாடுகளையும் விதிக்கவில்லை என அக்கட்சியின் மாநில பொருளாளர் வெங்கட்ராமன் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஆலோசனைக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த வெங்கட்ராமன், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை இந்தியா கூட்டணிக்கு அழைப்பு விடுத்தது தொடர்பான கேள்விக்கு அதற்கெல்லாம் நிறைய தூரங்கள் இருக்கிறது, அப்போது அதை பற்றி பேசலாம் என பதிலளித்தார். பரந்தூரில் விஜய் மக்களை எங்கு சந்திப்பார் என இடம் தேர்வு செய்வதில் தொடர்ந்து இழுபறி நீடிக்கிறது. தவேக தலைவர் விஜய் பரந்தூர் போராட்டக் குழுவை சந்திக்க போராட்டக் குழு சார்பில் இடம் தேர்வு செய்யப்பட்டு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. ஆனால் பாதுகாப்பு கருதி அந்த மக்களை விஜய் ஒரு மண்டபத்தில் சந்திக்க காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் தமிழக வெற்றிக் கழகம் சார்பிலும் போராட்டம் குழு சார்பிலும் இந்த சந்திப்பு ஏகனாபுரம் அம்பேத்கர் திடல் பகுதியில் நடைபெற வேண்டும் என கூறுவதால் தற்போது வரை இந்த சந்திப்புக்கான இடம் இறுதி செய்வதில் இழுபறி உள்ளதாக கூறப்படுகிறது. இந்தியா சனாதன தேசம் என்பதற்கு காசி தமிழ்ச் சங்கமம் நிகழ்ச்சி தலைசிறந்த எடுத்துக்காட்டு என ஆளுநர் RN ரவி தெரிவித்துள்ளார். காசி தமிழ்ச் சங்கமத்தின் 3ஆம் ஆண்டு முன்னோட்ட நிகழ்ச்சி தரமணி IIT ஆராய்ச்சி மைய வளாகத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய அவர், தமிழர்களையும் காசியையும் இணைக்கும் காசி தமிழ்ச் சங்கமம் நிகழ்ச்சி மாபெரும் தேசிய விழாவாக கொண்டாடப்படுவதாக தெரிவித்தார். தமிழ்நாடும் காசியும் 1000 ஆண்டுகளுக்கு முன்பே நெருக்கமாக இருந்ததை நினைவுகூரும் வகையில் இது உள்ளதாகவும் கூறினார். காசி தமிழ்ச் சங்கமம் நிகழ்ச்சிக்கு இதுவரை 21,000 விண்ணப்பங்கள் வந்திருப்பதாகவும் ஆளுநர் RN ரவி தெரிவித்துள்ளார். திருக்குறள் திரைப்படத்தின் முதல் பாடலை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டார். காமராஜர், வெல்கம் பேக் காந்தி திரைப்படங்களை தயாரித்த ரமணா கம்யூனிகேஷன்ஸ் நிறுவனம் திருக்குறளை திரைப்படமாக தயாரிக்கிறது. இதற்கு இசைஞானி இளையராஜா இசையமைத்துள்ளார். விரைவில் இந்த படம் திரைக்கு வரவுள்ள நிலையில் இளையராஜா எழுதி இசையமைத்துள்ள முல்லைவாசம் என்ற பாடலை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டார். இந்த பாடலின் ராகத்தில் இதுவரை இளையராஜா எந்த பாடலையும் இயற்றவில்லை என்றும் அவர் கூறினார். சென்னை சேப்பாக்கம் கலைவாணர் அரங்கத்தில் தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றம் சார்பில் அன்றும் இன்றும் என்றும் பொங்கல் கலைத்திருவிழா எனும் இசை சங்கமம் மில்லிசை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் புகழ்பெற்ற திரைப்பட பாடகர்கள் மற்றும் கிராமிய பாடகர்கள் கலந்து கொண்டு பல்வேறு நாட்டுப்புற இசை நிகழ்ச்சிகள், கிராமிய மற்றும் திரைப்பட பாடல்களை பாடி அசத்தினர். இதில் கலந்து கொண்ட இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு கலைஞர்களுக்கு நினைவு பரிசினை வழங்கினார். காசி தமிழ்ச் சங்கமம் நிகழ்ச்சி இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் நடைபெற உள்ளதாக சென்னை IIT இயக்குநர் காமகோடி தெரிவித்துள்ளார். தரமணி IIT ஆராய்ச்சி மையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், காசி தமிழ்ச் சங்கமம் 3வது முறையாக பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாக தெரிவித்தார். இதில் கலந்து கொள்பவர்கள் பிரயாக்ராஜில் நடைபெறும் மகா கும்பமேளாவில் புனித நீராடும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். தமிழ்நாட்டிற்கும் காசிக்கும் இடையேயான உறவை வலுப்படுத்தும் வகையில் காசி தமிழ்ச் சங்கமம் நிகழ்ச்சி நடத்தப்படுவதாகவும் காமகோடி கூறினார். சென்னை தாம்பரம் காட்டாங்குளத்தூர் இடையிலான இருமார்க்கத்திலும் நாளை கூடுதல் ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. பொங்கல் விடுமுறை முடிந்து சென்னை திரும்பும் பயணிகள் வசதிக்காக சிறப்பு புறநகர் மின்சார ரயில்கள் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை தாம்பரம் காட்டாங்குளத்தூர் இடையே 12 பெட்டிகள் கொண்ட சிறப்பு ரயில் சேவைகள் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அதிகாலை 4 மணி முதல் 6:20 மணி வரை இந்த சிறப்பு ரயில் சேவை இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே நடைபெற்ற ஆற்று திருவிழாவில் பொதுமக்கள் குவிந்ததால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பண்டிகை
பொங்கல் பண்டிகை முடிந்த நிலையில் கண்டரக்கோட்டையில் தென்பெண்ணை ஆற்று திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. இதில் 50க்கும் மேற்பட்ட கிராமங்களிலிருந்து அலங்கரிக்கப்பட்ட சுவாமிகளை தென்பெண்ணை ஆற்றில் தீர்த்தவாரிக்கு கொண்டு வரப்பட்டது. இந்த விழாவில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் குவிந்ததால் சென்னை கும்பகோணம் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. காவல்துறையின் மெத்தன போக்கே போக்குவரத்து நெரிசலுக்கு காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். திருச்சி மாவட்டம் சமயபுரம் அருகே இளைஞர் ஒருவர் சிறுவனை மது குடிக்க வைத்து அதனை வீடியோவாக எடுத்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். புதூர் உத்தமனூரை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநரான அஜித் என்பவர் அடிக்கடி மது அருந்துவது வழக்கம். இந்நிலையில் அவர் தனது அண்ணன் மகனான 4 வயது சிறுவனை தனியாக அழைத்துச் சென்றவர் அந்த சிறுவனுக்கு மதுவை ஊற்றிக் கொடுத்து அதனை வீடியோவாகவும் எடுத்து ஃபேஸ்புக்கில் மை அண்ணன் மகன் என்ற வார்த்தையுடன் பதிவிட்டுள்ளார். இந்த வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. அனுமதியின்றி சேவல் சண்டை நடத்திய 26 பேர் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே உள்ள சிந்தலப்பட்டியில் அரசு அனுமதி இல்லாமல் சேவல் சண்டை நடத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து அம்பிளிகை காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது. அந்த தகவலின் அடிப்படையில் காவல்துறையினர் அங்கு சென்று சேவல் சண்டை நடத்திக் கொண்டிருந்த 26 பேர் மீது வழக்கு பதிவு செய்து 20 இருசக்கர வாகனங்களையும் பறிமுதல் செய்தனர். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் வீட்டில் 56 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்த மர்ம நபர்களை போலீசார் தீவிரமாக வலைவீசி தேடி வருகின்றனர். சுபகவுண்டர் நகர் பகுதியைச் சேர்ந்த சுப்பிரமணி அரசு பள்ளியில் உதவி அலுவலராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். இந்த நிலையில் சுப்பிரமணி தனது மனைவியுடன் விவசாய தோட்டத்திற்கு சென்று விட்டார். வீட்டில் ஆள் இல்லாததை நோட்டமிட்ட மர்ம நபர்கள் வீட்டின் பூட்டை உடைத்துக் கொண்டு 56 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்று விட்டனர். இதுகுறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே மதுபான கடையில் 5000 ரூபாய் மற்றும் பீர் பாட்டில்களை திருடிச் சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். மத்தூர் கிராமத்தில் செயல்பட்டு வரும் டாஸ்மாக் கடையை ஊழியர்கள் வியாபாரம் முடிந்து பூட்டிவிட்டு சென்றுள்ளனர். இந்நிலையில் நள்ளிரவில் கடையின் பக்கவாட்டு சுவரில் துளையிட்டு உள்ளே சென்ற மர்ம நபர்கள் பணம் மற்றும் பீர் பாட்டில்களை திருடிச் சென்றுள்ளனர். அங்கிருந்த லாக்கர் கண்ணில் படாததால் 2,38,000 ரூபாய் பணம் தப்பியது. இதுகுறித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். தென்காசி மாவட்டம் கடையத்தில் தனியார் பேருந்தும் அரசு பேருந்தும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் 20க்கும் மேற்பட்ட பயணிகள் காயமடைந்தனர். தென்காசி மாட்டு சந்தை வளைவு பகுதியில் எதிர்பாராத விதமாக இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்தில் 2 பேருந்துகளிலும் பயணம் செய்த 20க்கும் மேற்பட்ட பயணிகள் படுகாயமடைந்த நிலையில் அனைவரும் தனியார் மற்றும் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். தேனி மாவட்டம் போடிமெட்டு மலைச்சாலையில் அரசு பேருந்தும் ஜீப்பும் நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்பட்டது. தேனியிலிருந்து 43 பயணிகளுடன் அரசு பேருந்து ஒன்று மூணாறு நோக்கி சென்று கொண்டிருந்தது. அப்போது பூப்பறை பகுதியில் வந்த ஜீப்பும் அரசு பேருந்தும் நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்பட்டது. இதில் பக்கவாட்டு தடுப்புச் சுவரில் மோதி பேருந்து நின்றதால் அதிர்ஷ்டவசமாக 43 பயணிகள் உயிர் தப்பினர். தகவல் அறிந்து வந்த போலீசார் போக்குவரத்தை சீர் செய்து மாற்று பேருந்து பயணிகளை அனுப்பி வைத்தனர். நிலையில் போக்குவரத்து காவல்துறையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். தமிழக அரசால் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை அடுத்து மாநகரம் முழுவதும் 9 இடங்களில் போலீசார் தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். பொங்கல் விழா முடிந்து பொதுமக்கள் அனைவரும் ஊருக்கு செல்லும் நேரத்தில் இதுபோன்ற சோதனைகள் வழக்கமாக நடத்தப்படுவதுதான் என காவல்துறை கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்டம் தாளையூத்தில் பெண்ணிடம் பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்டதாக அதிமுக நிர்வாகியின் மகன் கைது செய்யப்பட்டுள்ளார். தாளையூத்து பகுதியைச் சேர்ந்த முகமது சர்ஜின் என்பவரது தந்தை தண்ணீர் கேன் நிறுவனத்தில் வேலை பார்க்கும் பெண்களிடம் அத்துமீறி வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இதுகுறித்து புகார் அளித்த பெண்ணை தொழிற்சாலைக்கு அழைத்துச் சென்று சரமாரியாக தாக்கியும் சிகரெட்டால் சூடு வைத்தும் சித்திரவதை செய்துள்ளார். மேலும் சூடு வைப்பதை வீடியோவாக பதிவு செய்து வெளிநாட்டில் உள்ள தனது நண்பர்களுக்கு அனுப்பி ரசித்துள்ளார். இதுகுறித்த புகாரின் பேரில் முகமது சர்ஜினை போலீசார் கைது செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே ஏரியில் நீர் அருந்த வந்த மானை செந்நாய்கள் மற்றும் நரிகள் வேட்டையாட முயன்ற காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. மேல்மலை கிராமத்தில் கூக்கால் ஏரியின் அழகை காண ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இந்நிலையில் நீர் அருந்துவதற்காக ஏரிக்கு வந்த மானை செந்நாய்கள் மற்றும் நரிகள் வேட்டையாட முயன்ற காட்சிகளை சுற்றுலா பயணி ஒருவர் படம் பிடித்து பதிவிட்டிருந்தார். இதனையடுத்து அப்பகுதிகளில் செல்லும் பொதுமக்கள் பாதுகாப்புடன் இருக்கும்படி வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர்.
மணிகண்டன் நடித்துள்ள குடும்பஸ்தன் திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியாக இணையத்தில் வைரலாகி வருகிறது. ராஜேஸ்வர் காளிசாமி இயக்கத்தில் மணிகண்டன் நடித்துள்ள குடும்பஸ்தன் திரைப்படத்தில் தெலுங்கு நடிகை சான்வி மேகனா, குரு சோமசுந்தரம் உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர். வைசாக் இசையமைத்துள்ள இந்த படம் நகைச்சுவையான குடும்ப பொழுதுபோக்காக உருவாகியுள்ளது. கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி, ராமநாதபுரம், தென்காசி ஆகிய 5 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக நாளை தமிழ்நாடு, புதுச்சேரியில் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 21ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை தமிழகத்தில் வறண்ட வானிலையே நிலவும் எனவும் காலை வேளையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையின் பல்வேறு பகுதிகளில் அதிகாலை பரவலாக மழை பெய்தது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக கடலோர தமிழகத்தில் அநேக இடங்களிலும், உள் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் இரவில் பெய்த மழை சற்று ஓய்ந்த நிலையில் மீண்டும் அதிகாலையில் பரவலாக பெய்தது. சென்னை சென்ட்ரல், எழும்பூர், வேப்பேரி, அமைந்தகரை, நுங்கம்பாக்கம், சேத்துப்பட்டு, ஆயிரம் விளக்கு, அண்ணாசாலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக மிதமான மழை பெய்தது. இதனால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் தமிழகத்தில் பரவலாக மழை பெய்து வருகிறது. அதன்படி தரங்கம்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான திருக்கடையில், பொறையார் உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். குற்றாலமையின் அருவியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் பாதுகாப்பு கருதி குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த தொடர் மழையால் குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அருவிகளுக்கு வருகை தந்து குளிக்க முடியாமல் ஏமாற்றத்துடன் சுற்றுலா பயணிகள் திரும்பிச் சென்றனர். இதனிடையே அருவிகளில் தண்ணீர் வரத்து குறையும் பட்சத்தில் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதிக்கப்படுவார்கள் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. சீர்காழி சுற்றுவட்டார பகுதிகளான வைத்தீஸ்வரன் கோவில், கொள்ளிடம், புத்தூர், திருவெண்காடு, பூம்புகார், சட்டநாதபுரம், திருமுல்லைவாசல் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் காலை முதலே வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. இந்நிலையில் மாலையில் லேசானது முதல் மிதமான மழை பரவலாக விட்டு பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. சென்னை OMR சாலையில் மழை பெய்ததால் வாகன ஓட்டிகள் நனைந்தபடியே சென்றனர். சென்னை OMR சாலையில் சோழிங்கநல்லூர், செம்மஞ்சேரி, ஒண்டியம்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை பெய்தது. லேசான சாரல் மழை பெய்ததால் இருசக்கர வாகனத்தில் சென்றவர்கள் மழையில் நனைந்தபடியே சென்றனர். இதனால் அவர்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். திருச்சி மாவட்டத்தில் ஜல்லிக்கட்டு போட்டியில் 711 காளைகள் களமிறக்கப்பட்டன. நவலூர், குட்டப்பட்டு பகுதியில் பொங்கலை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இதில் திருச்சி, கரூர், அரியலூர், புதுக்கோட்டை, மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து 711 காளைகள் களம் கண்டன. 185 மாடுபிடி வீரர்கள் ஜல்லிக்கட்டில் பங்கேற்று தங்கள் வீரத்தை காட்டினார்கள். வெற்றி பெற்ற மாடுகள் மற்றும் வீரர்களுக்கு தங்கக்காசு, வெள்ளிக்காசு உட்பட பலவிதமான பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டன. போட்டியின் போது வாடிவாசலில் படுத்துக் கொண்ட காளை ஒன்று அதன் உரிமையாளர் எழுப்பியதும் துள்ளி குதித்துச் சென்றது. எதிரே இருந்தவர்களை முட்டி தள்ளியதால் பரபரப்பு ஏற்பட்டது. நடிகர் ரவி, ஆர்த்தி தம்பதி இடையேயான சமரச பேச்சுவார்த்தை நிறைவு பெற்ற பின் விவாகரத்து வழக்கு விசாரிக்கப்படும் என சென்னை குடும்ப நல நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. நடிகர் ஜெயம் ரவி, ஆர்த்தி விவாகரத்து வழக்கு குடும்ப நல நீதிமன்ற நீதிபதி தேன்மொழி முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது இருவரும் காணொலி மூலம் ஆஜரான நிலையில் இறுதி சமரச பேச்சுவார்த்தைக்காக மத்தியஸ்தர் அழைத்திருப்பதாக நீதிபதியிடம் தெரிவிக்கப்பட்டது. இதனை கேட்ட நீதிபதி சமரச பேச்சுவார்த்தை நிறைவு செய்த பின் விவாகரத்து வழக்கு விசாரிக்கப்படும் என கூறி விசாரணையை பிப்ரவரி 15ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தார். முத்துப்பேட்டையில் குடிபோதையில் போலீசாரை மிரட்டிய சின்னத்திரை உள்ள நடிகர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் ஓவரூர் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் பாரதி ராஜா மற்றும் பாரதமணி இரட்டை சகோதரர்களான இருவரும் சமீபத்தில் நடிகர் ஜெயம் ரவி நடித்து தீபாவளி அன்று வெளியான பிரதர் படத்தில் துணை வில்லன்களாக நடித்துள்ளனர். இவர்கள் திருத்துறைப்பூண்டி, முத்துப்பேட்டை கிழக்கு கடற்கரை சாலையில் பொதுமக்களுக்கு இடையூறாக வெடிவெடித்துள்ளனர். இதனை கண்டித்த எடையூர் போலீசார் ஏட்டு தனபாலிடம் அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு காவல் நிலையத்தை தீ வைத்து கொளுத்தி விடுவோம் என்று மிரட்டியுள்ளனர். இதனையடுத்து அவர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் நடைபெற்ற தென்பெண்ணை ஆற்று திருவிழாவை காண ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் குவிந்தனர். திருக்கோவிலூர் மணலூர்பேட்டை தென்பெண்ணை ஆற்று திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் திருக்கோவிலூர் ஆற்று தீர்த்தவாரியில் இரட்டை விநாயகர், முருகர் உள்ளிட்ட சுவாமிகளும், மணலூர்பேட்டை ஆற்று தீர்த்தவாரியில் அண்ணாமலையார் உள்ளிட்ட சுவாமிகளும் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். திருவிழாவில் ஆயிரக்கணக்கான மக்கள் மற்றும் தங்களது குடும்பத்தினருடன் பங்கேற்று குதூகலமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். கொல்கத்தா பெண் பயிற்சி மருத்துவர் கொலை வழக்கில் சஞ்சய் ராய் குற்றவாளி என சியால்டா நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ள நிலையில் அவருக்கான தண்டனை விவரம் நாளை அறிவிக்கப்படுகிறது. மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் பெண் பயிற்சி மருத்துவர் பலாத்காரம் செய்யப்பட்டு கொடூரமாக கொல்லப்பட்டார். இந்த வழக்கில் காவல்துறையில் தன்னார்வலராக பணியாற்றிய சஞ்சய் ராய் என்பவர் கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கு கொல்கத்தாவில் உள்ள சியால்டா நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் சஞ்சய் ராய் குற்றவாளி என தீர்ப்பு வழங்கி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அவருக்கான தண்டனை விவரம் நாளை அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 10 மாநிலங்கள் மற்றும் 2 யூனியன் பிரதேசங்களில் உள்ள பொதுமக்களுக்கு சுவாமித்வா திட்டத்தின் கீழ் 65 லட்சம் சொத்து அட்டைகளை விநியோகிக்க பயனாளிகளுடன் பிரதமர் மோடி உரையாற்றினார். வீடியோ கான்பரன்சிங் மூலம் பயனாளிகளுடன் பேசிய அவர், கிராமங்களில் உள்ள மக்களிடம் பல லட்சம் ரூபாய் கோடி மதிப்புள்ள சொத்து இருந்தும் ஆனால் அதற்கான ஆவணங்கள் இல்லாமல் தகராறு ஏற்பட்டு சொத்துக்கள் பறிக்கப்படுவதுடன் வங்கிக் கடன் வழங்க முடியாத நிலை ஏற்படுவதாக தெரிவித்தார். இந்தியாவின் அனைத்து செல்வங்களும் 2 அல்லது 3 பேரின் கைகளுக்கு மட்டுமே செல்வதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். பீகார் மாநிலம் பாட்னா கூட்டத்தில் உரையாற்றிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். கர்நாடக மாநில முதலமைச்சர் சித்தராமையா மீதான வழக்கு விசாரணையின் ஒரு பகுதியாக 300 கோடி மதிப்பிலான அசையா சொத்துக்களை அமலாக்கத்துறையினர் முடக்கியுள்ளனர். கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா அதிகார துஷ்பிரயோகம் செய்து மனைவி பார்வதிக்கு முடாவில் 15 மனைகள் வாங்கியதாக லோக் ஆயுக்தா மற்றும் அமலாக்கத்துறை போலீசார் சித்தராமையா மீது வழக்கு பதிவு செய்திருந்தனர். இந்த வழக்கில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் தொடர்பான விசாரணையில் ஒரு பகுதியாக 300 கோடி ரூபாய் மதிப்புள்ள 140 அசையா சொத்துக்களை அமலாக்கத்துறையினர் முடக்கியுள்ளனர். பாலிவுட் நடிகர் சயிப் அலிகான் மீதான கத்திக்குத்து வழக்கில் தேடப்பட்டு வந்த நபரை சத்தீஸ்கரில் போலீசார் கைது செய்தனர். மும்பை பாந்திரா பகுதியில் உள்ள தனது வீட்டிலிருந்த நடிகர் சயிப் அலிகானை மர்ம நபர் ஒருவர் கத்தியால் குத்தினார். இதனையடுத்து அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் குற்றவாளியை தனிப்படை போலீசார் பிடித்துள்ளனர். டெல்லியில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. டெல்லி மாநில சட்டசபை தேர்தலில் மும்முனை போட்டி என்றாலும் ஆம் ஆத்மி பாஜக இடையில்தான் போட்டி நிலவுகிறது. 2 கட்சி தலைவர்களும் மாறி மாறி குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறார்கள். இந்நிலையில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது முன்னாள் முதலமைச்சர் கெஜ்ரிவால் கார் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடகாவில் விழுந்த காற்று பலூன் வானிலை ஆய்வு மையம் சார்பில் ஏவப்பட்டதாக விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. ஹைதராபாத்தில் உள்ள டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச் நிறுவனத்திலிருந்து கடந்த 17ஆம் தேதியன்று தொழில்நுட்ப உபகரணங்களுடன் காற்று பலூன் ஏவப்பட்டது. இந்த நிலையில் அந்த காற்று பலூன் திடீரென கர்நாடக மாநிலம் பீகார் மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் விழுந்ததால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் நாட்டின் 77வது ராணுவ தினம் மிகவும் விமரிசையாக கொண்டாடப்பட்டது. இதில் ராணுவ பயிற்சி பள்ளியிலிருந்து வந்திருந்த அக்னிவீர் திட்டத்தின் கீழ் ராணுவத்தில் இணைந்த வீராங்கனைகள், ரோபோக்கள் மற்றும் ராணுவ வீரர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். லெமன் சுவையில் நறுமண விலகை புதுச்சேரியைச் சேர்ந்த இளம்பெண் விஞ்ஞானி ஒருவர் கண்டுபிடித்து அசத்தியுள்ளார். புதுச்சேரி கூடப்பாக்கத்தைச் சேர்ந்த வெங்கடபதி ஆராய்ச்சியின் மூலம் கனகாம்பரம் பூவில் பல 100 வகையான செடிகளை உருவாக்கி சாதனை படைத்தவர். இவரது மகள் ஸ்ரீலட்சுமி ஆரஞ்சு, சாக்லேட், நாவல், பன்னீர் சுவை கொண்ட கொய்யா செடிகளை உருவாக்கியுள்ளார். தற்போது இவர் லெமன் சுவையில் நறுமண மிளகை புதிதாக உருவாக்கி அசத்தியுள்ளார். இதனை சபாநாயகர் அறையில் சபாநாயகர் செல்வம் முன்னிலையில் அறிமுகப்படுத்தினர். ஈரான் தலைநகரில் உள்ள நீதிமன்ற வளாகத்தில் 2 நீதிபதிகள் சுட்டுக் கொலை செய்யப்பட்டனர். தெஹ்ரானில் அந்நாட்டு நீதிமன்ற வளாகத்தில் உள்ள அறையில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த முகமது முயிஷா, அலி ரசானி ஆகிய 2 நீதிபதிகளையும் மர்ம நபர்கள் கண்மூடித்தனமாக சுட்டுள்ளனர். இந்த துப்பாக்கிச் சூட்டில் நீதிபதிகள் இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர்.
கடந்த 2023ஆம் ஆண்டு காசா இஸ்ரேல் போர் வெடித்ததில் இருந்து ஏமன் நாட்டில் இயங்கி வந்த ஹவுதி அமைப்பை சேர்ந்த கிளர்ச்சியாளர்கள் இஸ்ரேல் மீது தொடர்ச்சியாக ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தி வருகின்றனர். இந்த சூழலில் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் அமைப்பினரிடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கிறது. இதனிடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் அறிவித்த பிறகும் காசா மீது இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இலங்கையில் முதன்முறையாக பணைய கைதியிடம் 28 கோடி ரூபாய் மீட்கப்பட்டதாக அந்நாட்டு போலீசார் தெரிவித்துள்ளனர். இலங்கை குருநாகலில் கல்முகவ சிறைவாசலுக்குள் இருந்தவாறு கைதி ஒருவர் போதைப் பொருள் வர்த்தகத்தை வழிநடத்தி வந்ததாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் போலீசார் சிறைச்சாலையில் உள்ள போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் ஒருவரின் வீட்டில் திடீர் சோதனை மேற்கொண்டதில் 18 கிராம் ஐஸ் போதைப் பொருள், கிப்ரக வாகனம் மற்றும் 28 கோடியே 30 லட்சம் ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்துள்ளனர். சாம்பியன்ஸ் கோப்பைக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடர் பிப்ரவரி 19ஆம் தேதி முதல் மார்ச் 9ஆம் தேதி வரை பாகிஸ்தான் மற்றும் துபாயில் நடைபெற உள்ளது. இந்த தொடருக்கான வீரர்கள் பட்டியலை BCCI வெளியிட்டுள்ளது. ரோஹித் சர்மா கேப்டனாகவும் துணை கேப்டனாக சுப்மன் கில்லும் நியமிக்கப்பட்டுள்ளனர். மேலும் விராட் கோலி, KL ராகுல், ஹர்திக் பாண்டியா உள்ளிட்ட 14 பேர் இந்திய அணியில் இடம்பெற்றுள்ளனர்.